அனைவருக்கும் நமஸ்காரம். சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த வக்ர காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்க்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான். சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு. அப்படி மாறக்கூடிய அமைப்பில் 138 நாட்கள் ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான். சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர், பாவகிரகம். மேலும் தொழில், ஆயுள், ஆரோக்கியம், நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர், கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான். மெதுவாக செயல்படக்கூடியவர், நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர். அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க. சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார். எப்படின்னா நியாயமாக கொடுப்பார். நல்ல விஷயத்தை போதித்து ஒரு பாடம் படிப்பினையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர். 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு 5 ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இதில் தனுஷு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த 5 ராசிக்காரர்களும் 90% சிறப்பான பலாபலன்களையும், புதிய முயற்சி, புதிய பணவரவு, தொழில் லாபம், விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா, ஜனன ஜாதகம்னு இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார், எப்படி நிலைப்பாடு, இந்த கோச்சார கிரகம் மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானுடைய அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சனி பகவான் வக்கரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் 138 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறோம். 4ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனம் சுகபோகம், சுகம் போகம் அப்படின்னா சுகம் அப்படிங்கிறது 4ஆம் இடங்க. நல்ல கணவன், நல்ல மனைவி நமக்கு அமையணும் அப்படின்னா 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. தொடர்புனா என்னென்னா லிங்க்கு, அதாவது பார்வைகள், சேர்க்கைகள், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ 4ஆம் இடக்காரங்க கெடவே கூடாது. அதனால தான் வீடே அமையலைங்க, நல்ல கணவர் அமையல, எல்லாமே நமக்கு அமையிறது என்னதுங்க, வருமானம். அப்போ இதெல்லாம் வருமானம் நல்லா இருந்தது தான் இதெல்லாம் சரியாக இருக்கும். படித்த படிப்புக்கான தொழில் அமையல, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் சுகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. 2க்கும் 3க்கும் உரிய ஒரு மகரம் மற்றும் கும்பத்துக்கு உரிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்று என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னா, தனுஷு எப்படின்னா வில் அம்பு அப்படிம்போம். ராமர் மாதிரி நம்ம நியாயம், கோயில், தர்ம சிந்தனை, எதையுமே ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம், உயர்வான எண்ணம், கீதாச்சாரம் வச்சுக்கோமே. தனுசு ராசி லக்னக்காரங்களை என்ன வச்சுக்க சொல்லுவேன், கீதாச்சாரம் படம் வச்சுக்கோங்க அப்படிம்பேன். அடுத்தது ராமர் வில்லேந்திய ராமர் படமோ அல்லது பட்டாபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய படமோ வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல திருமணமும் நல்ல குழந்தை பாக்கியமும் வந்தால் தான் உங்களுக்கு முன்னேற்றமே. இந்த சூட்சும ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல விஷயங்களில் தொழில் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கும், முயற்சி எல்லாம் தரக்கூடிய அமைப்பை தரும். வண்டி வாகனம் வீடு குடும்பத்தில் ஒற்றுமை இதெல்லாம் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். ஒரு 70% உங்களுக்கு நல்ல பலனை தர இருக்கிறார். ஏன்னா அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் குரு மீனத்திலும் உங்களுக்கும் குரு தான் 7ஆம் இடத்துல இருக்கார். சமசப்தமாக பார்த்து கேந்திர பாவமாக இருக்கக்கூடிய சனியும் குருவும் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசி நேயர்கள் அனைவருமே
தைரியமாக இருப்புங்க. புதிய வாய்ப்புகள் முயற்சிகள் எடுங்க, பயப்பட வேண்டாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம். முடிஞ்ச வரையில் அந்த 138 நாட்களுக்குள்ளார ஒரு தடவை குருவாயூர், கேரளா இடத்துல இருக்கக்கூடிய குருவாயூரை போய் ஒரு சேவிச்சுட்டு வந்துடுங்க. அங்கே ஒரு நல்ல படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கூட நீங்கள் வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, ஆரோக்கியம், வருமானம் நல்லா இருக்கும், விரயங்கள் குறையும். குருவாயூரப்பனை வந்து வழிபாடு எடுங்க. கோளறு திருப்பதிகம் கேட்டுட்டு வாங்க. சிறப்பான சனி வக்கர பெயர்லேருந்து உங்களுக்கு பல விஷயங்களை வந்து தடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் வந்து உயர்வை தரும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.